காரைக்குடியில் தனியாக வசித்த தந்தையை சொத்துக்காக பெற்ற மகளே கணவன் குடும்பத்தாருடன் சேர்ந்து கடத்தி கொடுமைப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சொத்து விவகாரத்தில் பெற்ற மகள் அத்துமீறியது எப்படி? நான் கொடுத்த ஜாமான்லாம் திருப்பி கொடுத்து உயிரோட வாழ வைக்கிறதுக்கு அரசாங்கம் வழி செய்யணும். அரசாங்கம் வழி செய்யற மாதிரி இருக்கிறவங்க இன்னும் நல்லபடியாக இருக்கணும் சார். இந்த கொடுமை பண்ணதெல்லாம் என் கூட என் பெத்த மக சார். பெத்த மக, அவங்க புருஷன், அவங்க கொழுந்தனார், அவங்க மாமனார், 3-4 பேரும் சேர்ந்து என்னை இந்த பழி பண்ணிட்டாங்க சார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி புதுச்சந்தைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சவுந்தரராஜன் கல்யாணி தம்பதி. சவுந்தரராஜன் பிளம்பிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் எடுத்து ஆட்களை வைத்து வேலை செய்து வந்துள்ளார். அவரது மனைவி கல்யாணி பள்ளிக்கூடத்தில் சத்துணவு அமைப்பாளராக இருந்து வந்துள்ளார். இந்த தம்பதிக்கு ராஜி என்ற ஒரு பெண் குழந்தை மட்டும் உள்ளது. ராஜி ஒரே பிள்ளை என்பதால் தாய் தந்தை இருவரும் செல்லமாக வளர்த்து வந்துள்ளனர். அவரை நன்கு படிக்க வைத்து 2008ஆம் ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிந்து வரும் சக்கரவர்த்தி என்பவருக்கு திருமணம் செய்து வைத்துள்ளனர். சவுந்தரராஜன் மகள் ராஜி காரைக்குடியில் உள்ள நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் சவுந்தரராஜனின் மனைவி கல்யாணி 10 வருடங்களுக்கு முன்பு உயிரிழந்து விட்டார். அதன்பின் தனிமையில் வாழ்ந்து வந்த சவுந்தரராஜனுக்கு தற்பொழுது 73 வயதாகிறது. அவர் தனியாக தனது வீட்டில் வசித்து வந்தார். இந்நிலையில் சொத்துக்களை விற்று தந்தை ஊதாரித்தனமாக செலவு செய்து வருகிறார் என்று யாரோ தகவல் கொடுத்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த மகள் ராஜி தனது கணவர் சக்கரவர்த்தி, அவரது தம்பி பல்லவன், மாமனார் ராஜேஸ்வரன் ஆகியோரை அழைத்து கொண்டு காரைக்குடிக்கு சென்றுள்ளார். அங்கு தனது தந்தை சவுந்தரராஜனின் கை கால்களை கட்டி சத்தம் போடாமல் இருக்க அவரது வாயை பிளாஸ்டர் போட்டு ஒட்டி காரில் கடத்திச் சென்றுள்ளார். காரைக்குடி அருகில் பள்ளத்தூரில் உள்ள மகள் வீட்டிற்கு கடத்திச் சென்று தனி அறையில் சங்கிலியால் நாய் போல கட்டி போட்டு வைத்துள்ளனர். இந்நிலையில் சில மாதங்கள் கழித்து சங்கிலியால் கட்டி போட்டதால் கையில் காயம் ஏற்படவே சங்கிலியை அவிழ்த்து விட்டுள்ளனர். இதனை பயன்படுத்தி கொண்ட சவுந்தரராஜன் கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி இரவு யாருக்கும் தெரியாமல் தப்பி காரைக்குடியில் இருக்கும் தனது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது யதார்த்தமாக பார்த்த அவரது நண்பர் வீரசேகரனிடம் சவுந்தரராஜன் நடந்ததை கூற அவர் அதிர்ந்து போனார். உடனடியாக இது குறித்து வீரசேகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளார். இது சம்பந்தமாக சவுந்தரராஜனின் மகள் மற்றும் அவரது கணவரிடம் போலீசார் விசாரித்து வந்தனர். பெற்ற தந்தையே உறவினர்களுடன் சேர்ந்து மகள் சொத்திற்காக துன்புறுத்தியது விசாரணையில் தெரிய வந்தது. வீட்டில் படுத்திருந்தேன். திடீர்னு வாயில் துணியை வச்சு கட்டி காலையும் கட்டி வண்டியில் தூக்கி போட்டுக்கிட்டு போயிட்டாங்க. பள்ளத்தூரில் போய் ஒரு பெஞ்சில் கட்டி போட்டுக்கிட்டு 2 காலையும் கட்டி போட்டு இங்கே வந்திருக்காங்க. இங்கே வீடெல்லாம் உடச்சி இருந்த சாமான் பூராத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டு உன்னை கொண்டு விடுவேன்னு சொல்லி என்னை பயமுறுத்தி அப்படியே கட்டியே போட்டிருந்தாங்க. ஒரு மாதம் கழிச்சு தான் கையெல்லாம் அவுத்து விட்டாங்க. நான் கக்கூஸ் தண்ணியை குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒன்றுமே இல்லாமல் பட்டினியை தான் போட்டு வச்சுருந்தேன். பள்ளத்தூரில் வச்சுருந்தாங்க சார். அவங்க வீட்டிலே கட்டி போட்டு வச்சுருந்தாங்க. போகிறதுக்கு வழியெல்லாம் இல்லை. கக்கூஸ் வழியாக இறங்கி வந்தேன். நான் அந்த கண்ணாடியெல்லாம் கலட்டி வச்சுட்டு பெட்ஷீட்டை ஆறாக கிழித்து அதை துணி மாதிரி கட்டி தலைகளை இறங்கி இங்கே வந்தேன். வந்தவுடனே என்னை தேடிக்கிட்டு தெரிஞ்சாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல இருக்கேன். தண்டவாளத்திலே நடந்து வந்தேன். ஒரு கோமணத்தோடு தான் நடந்து வந்தேன். இதையடுத்து போலீசார் மகள் ராஜி, மருமகன் சக்கரவர்த்தி, உறவினர்கள் உள்ளிட்ட 4 பேர் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர்.